45,000க்கும் குறைவான விலையில, அதுவும் தரமான, பிரபலமான நிறுவனத்திடமிருந்து பைக் கிடைக்குதுன்னா, வாங்காமலா இருக்க முடியும்? கண்டிப்பாக அனைவருமே விரும்பி வாங்குவாங்க. ஏன்னா, எலக்ட்ரிக் வாகனம்னாலே 1,00,000 1,00,000க்கு மேல தான் இருக்கிற நிலையில, எல்லாருமே பார்த்தீங்கன்னா, லோன் போட்டு தான் வாங்கக்கூடிய நிலையில இருப்பாங்க. இந்த நிலையில தான் இந்த மின்சார வாகனத்தை அனைவரும் வாங்கும் வகையில இருக்கும்றதுக்காக, பிரபல நிறுவனமான ஹீரோ நிறுவனம் 45,000க்கும் குறைவான விலையில மின்சார வாகனத்த அறிமுகப்படுத்திட்டும் வராங்க. ஹீரோ நிறுவனம் ஹீரோ மோட்டார் கார்ப் விடான்ற நிறுவனத்தை நிறுவி தற்போது அந்த விடான்ற பேர்ல எலக்ட்ரிக் வாகனத்தை விற்பனை செஞ்சுட்டு வராங்க. இந்த நிலையில இந்த நிறுவனம் அவங்களுடைய 2வது மின்சார வாகனமான ஹீரோ விடா VX2 எலக்ட்ரிக் ஸ்கூட்டர அறிமுகம் செஞ்சிருக்காங்க. இந்த ஸ்கூட்டர் வெறும் ரூ. 45,000க்கும் கீழ வாங்கவும் முடியும்னும் அறிவிச்சிருக்காங்க. அதாவது இந்த வாகனத்தை ரூ. 59,490க்கு அறிமுகப்படுத்தினாங்க. ஆனா தற்போது விலை குறைத்து 45,000க்கும் கீழ வாங்க முடியும்னு சொல்லியிருக்காங்க. அதாவது இந்த வாகனத்தை 2 முறையில அறிமுகப்படுத்துறாங்க. ஒண்ணு பேட்டரியோட அறிமுகப்படுத்துனாங்க. இன்னொன்னு BAS திட்டத்தில அறிமுகப்படுத்துனாங்க. BASன்றது பேட்டரி ஆஸ் ஏ சர்வீஸ்ன்ற பேர்ல. அதாவது நம்ம வண்டி வாங்கும்போது பேட்டரி இல்லாம வாங்கிக்கிறோம். 59,490 அது போக இருந்தது. கிலோமீட்டருக்கு குறிப்பிட்ட தொகை அவங்களுக்கு செலுத்த வேண்டியதாக இருக்கும். அதாவது பேட்டரி பத்திய முழு பொறுப்பும் ஹீரோ நிறுவனம் எடுத்துப்பாங்க. பேட்டரிக்கான சப்ஸ்கிரிப்ஷன் தொகைய தான் நம்ம மாதம் மாதமோ அல்லது 1 கிலோமீட்டருக்கு குறிப்பிட்ட தொகைய கட்ட வேண்டியதாக இருக்கும். அறிமுகப்படுத்தும்போது இதனுடைய விலை பார்த்தீங்கன்னா, தற்போது அதிலிருந்து ரூ. 15,000 குறைத்து ரூ. 44,990க்கு வாங்கலாம்னு இந்த நிறுவனம் அறிவிச்சும் இருக்காங்க. விடா VX2 எலக்ட்ரிக் ஸ்கூட்டர்ன்றது 2 வேரியண்ட்ல அறிமுகப்படுத்துனாங்க. ஒண்ணு கோ, இன்னொன்னு பிளஸ். இதில கோ வேரியண்ட்டுக்கான அறிமுக தொகையை தான் தற்பொழுது குறைத்து அதனுடைய சலுகை விலையில ரூ. 44,990க்கு விற்பனை செஞ்சுட்டும் வராங்க. அதேபோல கோ வேரியண்ட்டுக்கு மட்டும் தான் சலுகை வழங்கியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, அது கிடையாது. இவங்க அறிமுகப்படுத்தின 2 வேரியண்ட்லயுமே வழங்கியிருக்காங்க. பிளஸ் வேரியண்ட் அறிமுகப்படுத்தும்போது இதனுடைய விலை பார்த்தீங்கன்னா, ரூ. 64,990 இருந்தது. தற்பொழுது ரூ. 7,000 குறைத்து இதனுடைய விலையுமே பார்த்தீங்கன்னா, ரூ. 57,990க்கு வாங்கலாம்னு சலுகை விலையில அறிவிச்சும் இருக்காங்க. இந்த விலை எல்லாமே பார்த்தீங்கன்னா, BAS திட்டத்தின் கீழ், அதாவது பேட்டரி இல்லாம நீங்க எலக்ட்ரிக் வாகனத்தை மட்டும் வாங்கும்பொழுது இதனோட விலை. அதேபோல நீங்க பேட்டரியோட சேர்த்து வாங்கணும் அப்படின்னா, கோ வேரியண்ட்டோட விலை பார்த்தீங்கன்னா, ரூ. 84,990க்கும் அதேபோல பிளஸ் வேரியண்ட்டோட சலுகை விலையும் பார்த்தீங்கன்னா, ரூ. 99,990யாக அறிவித்திருக்காங்க. தற்பொழுது பேட்டரியோட சேர்த்து வாங்கினாலும் அதுக்குமே சலுகையை விலையில அறிமுகப்படுத்தியிருக்காங்க ஹீரோ மோட்டார் கார்ப் நிறுவனம். அவங்களுடைய ஆன்லைன் வலைதளத்தில நீங்க போனாலுமே பார்த்தீங்கன்னா, விடாவோல்ட் VIDAWORLD.com விடாவோல்ட்.comல போனீங்கனாலே இதற்கான சலுகை விலைய அவங்க அறிமுகப்படுத்தியிருக்கிறது எல்லாமே நீங்க இவங்களுடைய இணையதளத்திலேயே பார்க்க முடியும். இதில விடா VX2 கொடுத்தீங்கன்னா, அதிலேயே BAS வரும். BAS ஆஸ் ஏ ஆப்ஷன் வரும். இந்த ஆப்ஷன் நீங்க தேர்வு செஞ்சீங்கன்னா, இதிலேயே அவங்க விலையுமே சலுகை விலையுமே அவங்க உறுதிப்படுத்தியிருப்பாங்க. விடா VX2 கோ அதனுடைய விலை பார்த்தீங்கன்னா, ரூ. 44,990. ஆனா நீங்க 1 கிலோமீட்டருக்கு பார்த்தீங்கன்னா, ரூ. 1.24 செலுத்த வேண்டியதாக இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. ஒவ்வொரு கிலோமீட்டர் நீங்க ஓட்டும் பொழுதுமே பார்த்தீங்கன்னா, இதற்கு நீங்க ரூ. 1.24 செலுத்த வேண்டியதாக இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. அதேபோல விடா VX2 பிளஸ் வேரியண்ட்டோட விலையுமே பார்த்தீங்கன்னா, ரூ. 57,990. இதிலுமே நீங்க 1 கிலோமீட்டருக்கு 90 பைசா செலுத்த வேண்டியதாக இருக்கும்ன்றாங்க. பிளஸ் வேரியண்ட் எடுத்தீங்கன்னா 90 பைசாவும், அதேபோல கோ வேரியண்ட் எடுத்தீங்கன்னா கிட்டத்தட்ட நீங்க ஒரு 30 பைசா அதிகமாக 1 கிலோமீட்டருக்கு செலுத்த வேண்டியதாக இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. பேட்டரியோட நீங்க வாங்கும்பொழுது பார்த்தீங்கன்னா, கோ வேரியண்ட் ரூ. 84,990. பேட்டரி இல்லாம வாங்கும்பொழுது ரூ. 44,990. கிட்டத்தட்ட பாதிக்கு பாதி விலை குறைவாகுது. அதேபோல பிளஸ் வேரியண்ட்டுமே பார்த்தீங்கன்னா, ரூ. 99,990. அதுவே பேட்டரி இல்லாம நம்ம வாங்கும்போது ரூ. 57,990 இருக்கு. இதுவுமே பாதிக்கு பாதி விலையில குறைவாகுது. அதேபோல பேட்டரிக்கான வாரண்டியும் பார்த்தீங்கன்னா, 5 வருடம் பேட்டரிக்கான வாரண்டி, அப்படி இல்லைனா 50,000 கிலோமீட்டர் வரைக்கும் வாரண்டி கோ வேரியண்ட்லயும். அதேபோல பிளஸ் வேரியண்ட்ல பார்த்தீங்கன்னா, பேட்டரிக்கான வாரண்டி பார்த்தீங்கன்னா 5 வருஷமா, அப்படி இல்லைனா 60,000 கிலோமீட்டர் வரைக்கும் வாரண்டியும் கொடுத்துருக்காங்க. அதேபோல பேட்டரி இல்லாம நம்ம வண்டி வாங்கும்பொழுது 1 கிலோமீட்டருக்கு ரூ. 1.24 அப்படி இல்லைனா பிளஸ் வேரியண்ட்ல பார்த்தீங்கன்னா 94 போட்டிருக்காங்க. அப்படி பார்க்கும்பொழுது நம்ம எவ்வளோ செலுத்த வேண்டியதாக இருக்கும்னு நிறைய பேருக்கு சந்தேகம் ஏற்படலாம். அப்படி இருக்கும்பொழுது ஒரு நாளைக்கு ஒருவர்
கிட்டத்தட்ட ஒரு 50 கிலோமீட்டர் வரைக்கும் தினமும் நம்ம பயணிக்கிறோம் அப்படின்னா வந்து நம்ம மாதத்துக்கு எவ்வளோ செலுத்த வேண்டியதாக இருக்கும்ன்ற கேள்வியும் வந்து நிறைய பேருக்கு ஏற்படலாம். அதற்கான தகவல்களும் விளக்கமும் வந்து இவங்களே இந்த வலைதளத்தில் கொடுத்துருக்காங்க. ஒரு நாளைக்கு ஒருத்தர் வந்து 50 கிலோமீட்டர் நம்ம பயணிக்கிறோம் அப்படின்னா அது வந்து பேட்டரி இல்லாமல் நம்ம எடுக்கும் பொழுது பேட்டரிக்கான சப்ஸ்கிரிப்ஷன் தொகையை வந்து ₹1600 வரைக்கும் மந்த்லி நம்ம செலுத்த வேண்டியதாக இருக்கும். அதே போல் வந்து நம்ம பெட்ரோலுன்னு வந்து பார்க்கும்பொழுது பெட்ரோலுக்கு நம்ம வந்து கிட்டத்தட்ட ₹3333 வரைக்கும் செலுத்த வேண்டியதாக இருக்கும். கிட்டத்தட்ட இதிலேயே வந்து நம்ம 50% வந்து சேமிக்க முடியும்னு வந்து சொல்லியிருக்காங்க. பேட்டரியோடு நீங்கள் வாங்கும்பொழுது பேட்டரிக்கான முழு பொறுப்பையும் வந்து நீங்கள் தான் எடுத்துக்க வேண்டியதாக இருக்கும். பேட்டரி நீங்கள் சார்ஜ் போடுறது, பேட்டரி கழட்டி எடுத்துகிட்டு போய் வீட்டில் சார்ஜ் போடுறதோ, இல்லை வெளியில் சார்ஜ் போடுறதோ, வீட்டில் சார்ஜ் போட்டால் அதுக்கு வந்து இதனால் கரண்ட் பில் 2000 3000 வந்து எகுறதோ அதிகமாகுது. அது மாதிரி வந்து கவலைகள்லாம் நிறைய பேருக்கு தற்பொழுதெல்லாம் இருக்குது. இதை பற்றி எந்த கவலையும் இல்லாமல் நம்ம ஓட்டுற கிலோமீட்டருக்கு குறிப்பிட்ட தொகையை வந்து செலுத்திட்டு பேட்டரி பற்றி கவலை இல்லாமல் இருக்கும். ஏன்னா பேட்டரி தான் வந்து கிட்டத்தட்ட அதிகமான விலையே வந்து பேட்டரி வந்து பார்த்திங்கன்னா 3 வருஷம் வரும், இல்லை 5 வருஷம் வரும். அதுக்கப்புறம் நம்ம மாற்றணும்னா அதுக்கே வந்து 50,000லேருந்து 60,000 வரைக்கும் நம்ம செலவு வேண்டியது இருக்கும். கிட்டத்தட்ட குறைந்தபட்சம் வந்து 30,000லேருந்து அதிகபட்சமாக 60,000 வரைக்கும் வந்து நம்ம செலவிட வேண்டியதாக இருக்கும் பேட்டரியை மாற்றும் பொழுது. ஏன்னா பேட்டரி தான் வந்து இருக்கிறதுலே வந்து காஸ்ட்லி எலக்ட்ரிக் பைக்லேயே வந்து எலக்ட்ரிக் பைக் ஆகட்டும், கார் ஆகட்டும், பேட்டரி தான் வந்து விலை அதிகமே. அப்படி இருக்கும் பொழுது நம்ம சப்ஸ்கிரிப்ஷன் எடுக்கும் பொழுது நம்ம பேட்டரி பற்றி கவலைப்படாமலும் இருக்கலாம். அது மட்டும் இல்லாமல் பேட்டரி ஆஸ் எ சர்வீஸ் வந்து ஹீரோ நிறுவனம் வந்து அவங்களுடைய இருக்கிற எல்லா இடங்கள்லையுமே வந்து பரவலாக சுலபமாக ஈஸியாக வழங்கக்கூடிய வகையில் இருக்கும். ஏன்னா ஹீரோ நிறுவனம் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுடைய ஷோரூம் ஆகட்டும், சர்வீஸ் சென்டர் ஆகட்டும், இந்தியாவில் வந்து பார்த்திங்கன்னா மூளைக்கு மூளை வந்து நிறைய இடங்களில் பரவி கிடக்கு. இதனால் இந்த இடங்கள்லாம் வந்து பேட்டரி நம்ம போயிட்டு பழைய பேட்டரி கொடுத்துட்டு முழுவதுமாக சார்ஜ் செஞ்ச பேட்டரி நம்ம எடுத்துகிட்டு வரலாம். இது மாதிரி இருக்கும்பொழுது நம்ம சுலபமாக பேட்டரியை வந்து மாற்றிக்கலாம். இதுவே வந்து மற்ற நிறுவனங்களில் புதிய நிறுவனங்களில் வந்து பார்த்திங்கன்னா ஊருக்கு ஒன்று தான் இருக்கும். அதுவே நம்ம தேடி கண்டுபிடிக்கிறதுக்கு 5 கிலோமீட்டர் 10 கிலோமீட்டர் வரைக்கும் போக வேண்டியதாக இருக்கும். அதுவே நம்மளுக்கு சிரமமாக இருக்கும். ஆனால் ஹீரோ நிறுவனத்தை பொறுத்த வரைக்கும் நிறைய இடங்களில் இவங்களுடைய கஸ்டமர் சர்வீஸ் ஆகட்டும், சேல்ஸ் சர்வீஸ் சென்டர் ஆகட்டும் நிறையவே இருக்குது. இதனால் வந்து இது இவங்களுக்கு சாத்தியமானதாக அமையும். அது மட்டும் இல்லாமல் மற்ற நிறுவனங்கள்லாம் வந்து மின்சார வாகனத்தை அறிமுகப்படுத்திட்டு வராங்க. குறைவான விலையில் அறிமுகப்படுத்தியிருக்காங்க. குறிப்பாக வந்து சொல்லப்போனால் ஓலோ நிறுவனமெல்லாம் வந்து குறைந்த விலையில் அவங்க மின்சார வாகனத்தை அறிமுகப்படுத்திட்டு வராங்க. ஆனால் கஸ்டமர் சர்வீஸ் சென்டர் ஆகட்டும், குவாலிட்டி வைஸில் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு கொஞ்சம் பிரச்சனை இருக்கிறதாக தெரியுது. அதே போல் தற்பொழுது வந்து பஜாஜ் நிறுவனம், டிவிஎஸ் நிறுவனம், ஏத்தர் நிறுவனமெல்லாம் வந்து மின்சார வாகனத்தை அறிமுகப்படுத்திட்டு வராங்க. இவங்களுக்கு போட்டியை கொடுக்கும் வகையிலும் இவ்வளவு குறைவான விலையில் இந்த திட்டத்தை வந்து அறிமுகப்படுத்தியிருக்காங்க. ஆனால் இவங்களுடைய இதே திட்டத்தை வந்து ஹீரோ நிறுவனத்தை போலவே வந்து பஜாஜ் நிறுவனமும் அதே போல் வந்து டிவிஎஸ் நிறுவனம் கூடிய விரைவில் அவங்களுமே வந்து வெளியிடுவாங்கன்னு தெரிகிறது. எலக்ட்ரிக் ஸ்கூட்டர்லாம் வாங்கணும்னு நினைக்கிறவங்க பொறுத்திருந்தவங்களுக்கு இது போல் வந்து நல்ல விலைகளில் வாங்கும் அளவுக்கு நம்மளுக்கு அதுவும் சலுகை விலையில் வாங்குவதற்கு தக்க சமயமாக இது இருக்குன்னே வந்து தோன்றுகிறது. அது மட்டும் இல்லாமல் இன்னும் கொஞ்ச நாள் வந்து நம்ம காத்திருந்தோன்னா டிவிஎஸ் நிறுவனம், பஜாஜ் நிறுவனமும் வந்து இதே போல் திட்டத்தை வந்து அறிமுகப்படுத்தணும்னு தெரிகிறது. மேலும் இது போன்ற பயனுள்ள தகவல்களுக்கு ஆரம்பித்த தமிழ் யூடியூப் சேனலை பார்க்கும். நன்றி, வணக்கம்.